பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் யார் எது சொன்னாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நான் எப்போவுமே பாக்கியாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி வரி பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் கோபி தான். கோபி என் காலில் விழாத குறையா ரொம்பவே கெஞ்சி கூப்பிட்டான். அதனால தான் நான் இங்கே வந்தேன். அதுக்காக என்னுடைய மருமக பாக்கியம் இல்லைனால நான் முடிவு பண்ணிட முடியாது இல்லையான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே பயங்கர டென்ஷன்லையும் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டும் இருக்காங்க. அடுத்த ட்ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோபி வந்து அப்படின்னா நீங்கள் எனக்காக வரலையாம்மா, நான் வந்து உங்களை அன்பாக பாசமாக கூப்பிட்டேனே அதுக்காக நீங்கள் வரலையா, உன் மேலே உயிராக இருக்கேன்டா, ஏன்னா 10 மாதம் உன்னை சுமந்து பேத்தனே அதுக்காக நீ வந்து பாக்கியாவுக்கு செஞ்ச துரோகத்தை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ வரைக்கும் அது ரணமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பாக்கியா அதை நடிச்சு எந்த அளவுக்கு வலியை வேதனை அனுபவிச்சா, இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஒரு நிலைமைக்கு அவள் வந்திருக்கா, இது எல்லாமே எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னை நாங்கள் விட்டுடுவோமா, பசங்களை பற்றி எந்த கவலையும் படாமல் உன்னோட லைஃப் தான் உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நீ இருந்தல்ல, அது எதுவுமே நான் மறக்கல கோபி, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபி பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. கோபி மனசு மாறுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.